சென்னை, திருச்சி, கோவை இங்கிருந்தெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருந்த 104 திறமைகள் இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்ச்சியின் நாயகனை சந்திக்க போகிறார்கள். Hello everybody, என் பேர் அரவிந்த் and I'm from Bangalore and இவங்க எல்லாரும் என் friends. You know, ஹரி சார் எல்லாருக்குமே தெரியும், he is such a great legend and ஒரு லெஜெண்டுக்கு ஒரு சின்ன offering from his devotees is this poster and we are right here, we are here to give our best. So let's hope for the best and let's do it. நிறைய சிங்கர்ஸ்க்கு ஃபேன்ஸ் இருப்பாங்க, ஆனா ஹரி சாருக்கு மட்டும்தான் நிறைய டிவோட்டிஸ் இருக்கும். நாங்களும் அவரோட டிவோட்டிஸ்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறோம். அவரோட சிங்கிங்கை வந்து நான் நேரில் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். ஸோ இன்னைக்கு அது நிறைவேற போகுதுன்னு நினச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறம் வர ரவுண்ட்ஸில் வந்து அவர் தான் ட்ரெயின் பண்ண போகிறாரு எங்களை பர்சனலாக ஒருத்தரையும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். ஹரி சாரை முதல்ல பார்க்க போகிறோம். ஸோ வி ஆர் வெரி எக்ஸைட்டட். எல்லா கண்டஸ்டன்ஸை மாதிரியும் நாங்கள் அப்படி ஆர்வமா காத்துட்டு இருக்கோம் அவர் வரதுக்காக. உற்சாகமும் சந்தோஷமும் கரை புரண்டோடும் இந்த மாலை பொழுதில் ஹரிஹரனின் இசை தென்றலும் இணையப் போகிறது. ப்ரூ கிரீன் லேபிள் ரோஸ்ட் அண்ட் கிரவுண்ட் ஹரியுடன் நான் யார் அந்த நான். இன்னைக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு நாள். அதாவது இதுவரைக்கும் திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை இந்த இடத்துல எல்லாம் செலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. இந்த செலெக்ஷன்ஸ்ல இருந்து தேர்வு பெற்று இன்னைக்கு பல பேர் இங்க ஹரி உடன் பாட வந்திருக்காங்க. ஹரியுடன் நான்ல யார் அந்த நான், இந்த கேள்வியை வந்து சில வாரங்களா நான் கேட்டுட்டு இருக்கேன். அதுக்கான விடை இன்னிலேருந்து தெரிய போகிறது. பிகாஸ் ஆல் த கண்டெஸ்டன்ஸ் ஆர் ரெடி டு மீட் ஹரிஹரன் அண்ட் பாருங்களேன், ஆல் ஆஃப் தேம் குவைட் ரெடி, செலக்டட், ஃபேபுலஸ் ரெஸ்பான்ஸ். ஸோ இங்கே இருக்கக்கூடிய செலக்டட் கண்டெஸ்டன்ஸ் சில பேரை நம்ம சந்திக்க போகிறோம். ஸோ லெட் மீ ஜஸ்ட் கோ அண்ட் டாக் டு தேம். Right, are you all excited to meet ஹரிஹரன்? Right, ஹரிஹரன், ஹரியுடன் நான் இந்த நிகழ்ச்சி ப்ரோமோவை பார்த்ததுமே நீங்க என்ன நினைச்சீங்க? நீங்க சொல்லுங்க. I felt excited, you know, I was all goosebumps over me and I wanted to very well achieve this title, Hariudan Naan. I think I will do it. God's will, God's will. 5, 4, 3, 2, 1. இதோ அந்த மாயா ஜாலம். உலகத்தின் உள்ளம் கவர்ந்த இசை அரசர் ஹரிஹரனின் முதல் தோற்றம். முன்னணி இசை கலைஞர்களின் பங்கேற்பு. இந்த புதிய பிரம்மாண்டத்தின் அடுத்த அத்தியாயம். ப்ரூ கிரீன் லேபிள் ரோஸ்ட் அண்ட் கிரவுண்ட் ஹரியுடன் நான் யார் அந்த நான் நிகழ்ச்சிக்கு உங்க அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். உண்மையை சொல்லணும்னா, ஒரு பாடகருக்கு எவ்வளவு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ப்ரோக்ராம் ஒரு உதாரணம். திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை இந்த 3 இடங்கள்ல நாங்க ஆடிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணோம். இந்த 3 இடங்கள்ல இருந்து மட்டும் இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கணும்னு ஆளுங்க வரல. ஆல் ஓவர் தமிழ்நாடு. உண்மையை சொல்ல போனோம்னா, பல இடங்கள்ல என்னை ஏன் செலக்ட் பண்ணலன்னு சில பேர் கோச்சிக்கிட்டாங்க, வருத்தத்தோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இங்க 100 கண்மணிகள் ஹரியுடன் நான்ல நாங்க தான் அந்த நான் அப்படின்னு உட்கார்ந்துருக்காங்க. முதல் கண் உங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். வெல்கம் டு தி ஷோ. தி மாஸ்டர் இஸ் ஹியர். ஹரி அவரோட குரல், அவரோட பாடல்கள் நம்ம எல்லாரையும் வந்து மெய்சிலுக்க வைக்கும். எங்களோட நண்பர்கள் சில பேரை இசையை ரசிக்கும், இசையை வாழ்த்தும், இசையோட பயணம் செய்யும் சில நண்பர்களை இன்னைக்கு நாங்க இங்க குறிப்பா கூப்பிட்டோம். அவங்க எல்லாம் இங்க வருகை தந்திருக்காங்க. நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ஜெயா டிவி சார்பில் முதலில் எங்களது வாழ்த்துக்களும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம். ஹரியுடன் நான் யார் அந்த நான், இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி எந்த ஒரு பாடகரும் பண்ணல. தன்னோட சேர்ந்து பாடக்கூடிய ஒரு குரலுக்கான தேடல் தான் இது. அந்த குரலை கொண்டு அவர் ஒரு ஆல்பமும் வெளியிட போறார். அவரோட பல மேடைகளில் பாட வைக்கவும் போறார். ஒரு அற்புதமான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பார்க்க வாழ்த்த பல செலிபிரிட்டிஸ் இங்க உட்கார்ந்து இருக்காங்க. முதல்ல அவங்க கிட்ட கொஞ்சம் பேசுவோம். என் கண்ணுக்கு முன்னால் ஒரு மாபெரும் இசையமைப்பாளர்,
பாடலாசிரியர், அற்புதமான இயக்குனர், மிக சிறந்த பேச்சாளர் திரு கங்கை அமரன் அவர்கள் வந்திருக்கிறார். உங்க கரகோஷத்துடன் சார், ஹரியுடன் நான் இந்த நிகழ்ச்சியோட அமைப்பு பத்தியும் இந்த நிகழ்ச்சியோட கான்செப்ட் பத்தியும் ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். ப்ரோக்ராம் பார்த்துட்டு தான் இருக்கேன். பல இடங்கள்லேருந்து பல பேர் தங்களுடைய திறமைகளை, ஏன்னா இந்த ப்ரோக்ராம் பற்றி மட்டும் சொல்லணும்னு சொன்னால் ஒரு ஒரு பாடகரை மேம்படுத்தக்கூடிய ஒரு பெரிய படி என்று சொல்லணும். ஏன்னா வந்து சாதாரணமான பாடல்களை பாடலாம். ஹரி சார் வந்து ஒரு சின்ன பிளெயினான சாங்கை கூட எப்படி டெவலப் பண்ணி உதித்து எப்படி விடுவார்ன்றதுலாம் உங்களுக்கு தெரியும். அவரோட சேர்ந்து பாடுறது இல்லை அவர் செலக்ட் பண்ணுறது, அவர் பக்கத்தில் இருந்து அவர் ப்ராக்டிஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். நானே நேராக பார்க்கணுன்ற ஆசையில் இன்னைக்கு சொன்ன உடனே இன்னைக்கு ஆஹா ஆசையில் ஓடி வந்தாங்கிற மாதிரி வந்திருக்கிறேன். பார்க்கலாம். சேரப்போகிறவருக்கு வாழ்த்துக்கள், எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு பாராட்டுகள். ரொம்ப நல்லா இருக்கு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஹரியுடன் நான்ல என்ன நடக்க போகுது, எந்த மாதிரி பாடல்களை இங்க வரக்கூடிய கண்டஸ்டன்ஸ் பாட போறாங்கிறதுக்கு இன்னைக்கு இந்த லான்ச் எபிசோட் ஒரு சின்ன ப்ரிவியூ மாதிரி இருக்க போகுது. இசைன்னு எடுத்துக்கிட்டா மாபெரும் மேதைகள் கம்போஸ் பண்ண பாடல்கள் நம்ம தமிழ் திரை வரலாறுல இருக்கு. அந்த வரிசையில பழைய பாடல்கள், ரெட்ரோ, அப் டு த லேட்டஸ்ட் சாங்ஸ், எல்லா கலைஞர்களும் கொண்டு எந்த இசையா இருந்தாலும் சரி நல் இசையை இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களுக்கு நாங்க கொடுக்க இருக்கிறோம். அந்த வரிசையில இங்க ஒரு அற்புதமான மியூசிஷியன் ஒருத்தர் உட்கார்ந்திருக்கார். இவரோட பாரம்பரியம் ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம். இசையமைப்பாளர் ஜி ராமநாதன் குடும்பத்தின் வந்தவர் இவர். இன்று நமக்காக இங்க வந்திருக்கிறார். அவரை இப்ப நம்ம சந்திக்க போறோம். ராஜேஷ் வைத்யா. ராஜேஷ், you're such a talented, எவ்வளவு ஒரு அற்புதமான மியூசிஷியன் நீங்கன்னு உலகமே அறியும். நான் சொல்லி யாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜி ராமநாதன் குடும்பத்தை சார்ந்தவர் நீங்க. அவர் எப்படிப்பட்ட மேதைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த நிகழ்ச்சியை உங்க அற்புதமான வாசிப்போட ஆரம்பிச்சா நாங்க மட்டும் இல்லை, ஒளிஞ்சிருந்து ஹரிஹரனும் கேட்டுட்டு இருக்காரு. A few words about the program. ப்ரோக்ராம் பற்றி நான் ஆக்சுவலி இந்த ஆடிஷன்லாம் பார்த்தேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க ஜட்ஜஸ், வெரி ஸ்ட்ரிக்ட். அண்ட் மோர் ஓவர் என்ன சொல்கிறது, இவருடைய கசல் கேட்டு தான் நான் ஆக்சுவலி நிறையா அதை கேட்டு அதில் நிறையா இன்ஸ்பயர் பண்ணி அதை கேட்டு வளர்ந்தேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவருடைய ஒரு மிகப்பெரிய ஃபேன் நான் ஹரி சாருடைய. அண்ட் இந்த ப்ரோக்ராமில் நான் ஆரம்பித்து வைக்கிறது எங்கள் பெரியப்பா பாடல்களை ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. இனி வருவது நினைவுகளை புரட்டி போட்ட நிகழ்வுகள். இதோ அந்த மாயாஜாலம். இடைவேளைக்கு பிறகு Ladies and gentlemen, Mr. Rajesh Vaidya.
Ladies and gentlemen, that was Rajesh Vaidya. அற்புதமான இசை கொண்டு இந்த நிகழ்ச்சியை துவக்கி வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபேபுலஸ் கலெக்ஷன் ஆஃப் சாங்ஸ். இதை வந்து அவரும் ரசிச்சாரு. இங்க தலையாட்டிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்காரு. அவர் இப்ப மேடைக்கு கூப்பிடலாமா? இப்படி கூப்பிட்டா வரமாட்டாரு. நீங்க எல்லாம் எதுக்காக வந்திருக்கீங்க? பாட வந்திருக்கீங்க. யாரோட? ஹரி சாரோட. ஓகே ஃபைன். சோ நீங்க பாட வந்திருக்கீங்கிறது அவருக்கு எப்படி தெரியும்? நீங்க பாடினா தானே தெரியும். Can you people all sing நெஞ்சுக்குள் பெய்திடும்? பாட முடியுமா? Alright, shall we? Okay, here we go. நெஞ்சுக்குள் பெய்திடும். All of you together. நீங்க பாடினா தான் அவர் வருவார். 1 2 3 4. Shanti, Shanti, oh Shanti, என் உயிரை நீயே, ஏன் சென்றாய் என்னை தாண்டி, இனி நீதான் எந்தன் நந்தாதி. Hi everybody. Blue Green Label, Roast and Ground. ஹரியுடன் நான், யார் அந்த நான்? ஹரி, நீங்க இந்த நிகழ்ச்சியை பாடுவீங்களா? சான்ஸ் இல்லை, அதனால தான் நான் இந்த மேடையில் இருக்கேன். மனோபாலா சார் நாங்கெல்லாம் ஒரே ஜாதி, அதாவது வந்து நாங்கெல்லாம் நல்ல ரசிகர்கள், அவ்வளவுதான். we don't know how to sing. அது வேணுமே, ரசிகர்களும் வேணும். நிச்சயமா important as an artist. Absolutely. Actually, yeah. So lot of screening, lot of people, நிறைய பேர் வந்து உங்க கூட பாடணும்னு ஆசைப்பட்டு அதுல இருந்து பல பேர் தேர்வு பெற்று இங்க உட்கார்ந்துருக்காங்க. ஸோ இந்த ஆடிஷன்ஸை நீங்களும் பார்த்துருப்பீங்க டிவியில். யா, பார்த்துருக்கேன். ஸோ what is your reaction to? இனிஷியலா ரவுண்ட்ஸ் வேர் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது. நம்ம ஜட்ஜஸ் இருக்காங்கல்ல எல்லாரும், they have really worked very hard and I really appreciate that. ரொம்ப கஷ்டமான வேலை அது, அண்ட் அதில் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்க 100 பேரை. ஸோ see, what is important for a competition is, or this event is, the singers have to be good. They should have a, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும். சா 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 அப்படி பண்ண அப்படி என்ன பண்ண முடியும் நம்ம, இல்லையா? ஸோ இஃப் த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர் குட், தெர் வில் பி மோர் எனர்ஜி, நல்லா இருக்கும். அண்ட் ஐ ஜஸ்ட் ஹோப் we'll get the best of them. Absolutely, we're all hoping to get the best. இந்த நிகழ்ச்சி மூலமா அந்த ஒரு குரலுக்கான தேடல்ல நாங்க இறங்கி இருக்கோம். And this is the launch of Blue Green Label, Roast and Ground. ஹரியுடன் நான், யார் அந்த நான்? ஹரிஹரன் சொன்ன மாதிரி we really need to thank all our judges in the preliminary roundsல. ஹரிணிங்க உட்கார்ந்துருக்காங்க, டிப்பு உட்கார்ந்துருக்காரு, ஜேம்ஸ் உட்கார்ந்துருக்காரு. இந்த நம்ம வந்து கை தட்டணும், எஸ், பட் அதை விட பலத்த கரகோஷத்துடன் நம்மளோட நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். ஹரிஜி, சொல்லுங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா, we have two beautiful chairs out there and there's a lot of things that are going to happen. இன்னைக்கு ஈவினிங் வந்து ரொம்ப pleasant-ஆ, ரொம்ப lot of surprises இருக்கு உங்களுக்காக. அப்படியா? Yes, one after the other. So அங்க போலாமா? போலாமே, வாங்க. Hi everybody, how are you? Good. And so nice to see all of you young people, and just dying to listen to you, and you know, you should rock and I'll rock with you. Okay. இனி வருவது உள்ளத்தை உருக்கிய இசை. It is the beginning of your career. Saindhavi, Mr. Hariharan is here. அவர் வந்து உங்க பாட்டை கேட்கணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு முன்னாடி நீங்க ஹரிஹரனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் பாட ஆரம்பிச்சதுலேருந்து எல்லாரும் சொல்ற மாதிரி நான் சொல்றதுக்கெல்லாம் தகுதியே இல்லை எனக்கு. ஏன்னா வந்து நான் பேசுறதுக்கும் மிஞ்சின ஒரு பர்சனாலிட்டி, லெஜெண்ட், லிவிங் லெஜெண்ட் சிங்கிங்கில் சொல்லலாம். அண்ட் ஐ எம் அ வெரி 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 பிக் ஃபேன் ஆஃப் ஹரிஜி. நான் சின்ன வயசுலேருந்து பாட ஆரம்பிச்சதுலேருந்து அவரோட கசல்ஸ் ஆகட்டும், அவரோட சினிமா பாட்டாகட்டும், எல்லாமே நான் நிறையா கேட்டிருக்கேன். ஒரு ஃபோல்டர் ஃபுல்லாக ஹரிஜிக்கு அப்படின்னு சொல்லி என்னோட பிளேலிஸ்ட்டில் எப்போவுமே இருக்கும்.
ஸோ இன்னைக்கு அவர் முன்னாடி பாடுறது ஐ திங்க் ஐம் வெரி வெரி பிளெஸ்ட் டு சிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம். அண்ட் தேங்க்யூ வெரி மச். பொறுமையாக நீங்கள் நான் பாட போகிறத கேட்குறதுக்கு தேங்க்யூ. பாடு செய்தவி பாடு. அவரே சொல்லிட்டாரு, பாடுமா பாடு. ஐ திங்க் இங்கே இருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸோட நான் ரொம்ப நர்வஸாக இருக்கேன் இன்னைக்கு ஹரிஜி முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. நர்வஸ்னஸே இருக்கக்கூடாது, பாடுறதுலையும் சாப்பாட்டுலையும் நர்வஸ்னஸே இருக்கக்கூடாது. Just go for it, yeah. இன்னைக்கு I'm going to sing a medley of old Sushila Amma's numbers. சுஷீலா அம்மா வந்து ஒவ்வொரு சிங்கருக்கும் ஒருத்தர் பாட ஆரம்பித்தாலே கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து சுஷீலா அம்மாவா டெஃபினட்டாக இருப்பாங்க. ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் பிளேபேக் சிங்கிங் இஸ் சுஷீலா அம்மா. அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி, அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி, அவர் கையைத்தான் கொண்டு மெல்லத்தான் வந்த கண்ணைத்தான் எப்படி சொல்வேனடி, அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி. ஏனத்தான் என்னை பாரத்தான் கேளத்தான் என்று சொல்லித்தான், ஏனத்தான் என்னை பாரத்தான் கேளத்தான் என்று சொல்லித்தான், சென்ற பெண்ணைத்தான் கண்டு துடைத்தான் அழைத்தான் சிரித்தான் அணைத்தான் எப்படி சொல்வேனடி, அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி. இங்கு நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி. இங்கு நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி. காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் காதலின் முன்னே நீயும் நானும் வேறல்ல, உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல. காதல் பாட்டு பாட காலம் இன்னும் இல்லை, காதல் பாட்டு பாட காலம் இன்னும் இல்லை, தாலாட்டு பாட தாயாகவில்லை. உன்னை ஒன்று கேட்டேன் உன்னை சொல்ல வேண்டும், என்னை பாடச் சொன்னார் என்ன பாடத் தோன்றும், என்ன பாடத் தோன்றும்.
சும்மா என்ன பாடத் தோன்றும், என்ன பாடத் தோன்றும். நெஞ்சம் மறப்பதில்லை, அது நினைவை இழக்கவில்லை. நான் காத்திருந்தேன், உன்னை பார்த்திருந்தேன், கண்களும் மூடவில்லை, என் கண்களும் மூடவில்லை. நெஞ்சம் மறப்பதில்லை, நினைவை இழக்கவில்லை. நான் காத்திருந்தேன், உன்னை பார்த்திருந்தேன், கண்களும் மூடவில்லை, என் கண்களும் மூடவில்லை. நெஞ்சம் மறப்பதில்லை. உன்னைத்தான் கண்டு சிரித்தேன், நெஞ்சில் ஏதோ ஏதோ நினைத்தேன். உன்னைத்தான் கண்டு சிரித்தேன், நெஞ்சில் ஏதோ ஏதோ நினைத்தேன். என்னைத்தான் எண்ணி துடித்தேன், எண்ணம் ஏனோ ஏனோ வளர்த்தேன். என்னைத்தான் எண்ணி துடித்தேன், எண்ணம் ஏனோ ஏனோ வளர்த்தேன். பெண்மை பூவாகுமா, இல்லை நாளாகுமா, இது தேனோடு பாலாகுமா? என்ன என்ன வார்த்தைகளோ சின்ன விழி பார்வையிலே சொல்லி சொல்லி முடித்து விட்டேன். சொன்ன கதை புரியவில்லை. என்ன என்ன வார்த்தைகளோ சின்ன விழி பார்வையிலே சொல்லி சொல்லி முடித்து விட்டேன். சொன்ன கதை புரியவில்லை. Ladies and gentlemen, Saindavi. Beautiful Saindavi. ரொம்ப 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 நன்றி. Thank you very much. Very well sung. Thank you. And Sushila amma பத்தி I would like to say 2 words. அந்த அம்மா பாடுறத நம்ம பார்த்தீங்கன்னா தோணாது பாடுறாங்கன்னு. She's like a statue when she sings. And amazing talent, monster of a talent, I would say. She is an amazing artist and she can be compared to any artist in India. Thank you. Thank you, Saindavi. We have some fantastic musicians playing here, Hariji. We have Stephen on the piano. I don't know him. We have Kannan on the guitar. We have Mani on the bass guitar. Hi, Mani. And Enga Kuchi master, Derek. Lovely backing, lovely tasteful playing. Yeah, as always. இனி வருவது என்ன ரொம்ப இவரோட அசோசியேட் பண்ணிக்கிறதுல ப்ரௌடா நினைச்சு நான் வந்திருக்கிறேன். I think she's one of the best artists I have sung with. நான் இதுல யார் பெட்டர் ஹரிஹரன் தான் செக் பண்ணணும். Hari, before we get into the program, நம்மளோட judges இங்க உட்கார்ந்திருக்காங்க. The people who screened all these voices. Composer James Vasantan இங்க இருக்காரு. James. Now Hari is here. As a fan of Hariharan, what does James think of Hariharan? ஹரியுடன் நான் சொன்ன உடனே இங்க இருக்க பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் அவங்கள அங்க இமேஜின் பண்ணிக்குவாங்க. ஹரியுடன் நான் எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்காதா வந்துரும்னு. பட் பியாண்ட் ஆல் தோஸ் 100 பார்ட்டிசிபென்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபெண்ட் நான் தான் ஹரியுடன் நான் என்ன ரொம்ப இவரோட அசோசியேட் பண்ணிக்கிறதுல ப்ரௌடா நினைச்சு நான் வந்திருக்கிறேன். ஸோ when this show says ஹரியுடன் நான்,
அங்கே வந்து ஹரியுடன் ஜேம்ஸ் நான் என் மனசில் சொல்லிக்கிறேன். ஏன்னா இவரோட அசோசியேட் பண்ணி ஒரு ப்ரோக்ராமில் இருக்கிறது வந்து பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும்னுவாங்க. ஸோ நான் மணக்க துவங்கிட்டேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நேற்று எனக்கு என்னுடைய முதல் சாங் என்னுடைய மியூசிக்கில் பாடியிருக்காரு ஹரிஹரன். We have already got together. Oh yes. So that way Hariudan Naan means much more than anybody else to me. Thank you, James. We have Harini here. Harini. Hariharan, the singer. Harini, Hariharana பத்தி ஒரு சில வார்த்தைகள். Hariharan sir, he's always been a big inspiration to me. Especially இப்போ பாடுறச்ச எல்லாரும் ஒரே மாதிரி பாடுறது, டியூன் கொடுத்தது ஒரே மாதிரி பாடுறது, அதை சேஞ்ச் பண்ணி எப்படி இம்ப்ரோவைஸ் பண்ணி பாடுறது வந்து ஃபர்ஸ்ட் நான் ஹரிஹரன் சார் கிட்ட தான் கற்றுனேன். I must tell something I would like to say about Harini. I think she's one of the best artists I've sung with as a singer. Thank you sir. And the way you and ஒரு சங்கதி முடிச்சு ஒரு சென்டென்ஸை முடிச்சு விடுறத அதுக்கப்புறம் சத்தமே இருக்காது, அவ்வளோ அப்படி போயிட்டு நிற்கும் வாய்ஸ். And very good artist. God bless you. Thank you sir. I need your blessings sir. When I started singing with her, first part என்னமா அது? டெலிஃபோன் பண்ணி போல். அப்போ வீட்டுக்கு ஃபோன் வரும், எனக்கு வராது. ஹரிணி இருக்காளா? ஹரிணி மெட்ராஸ்ல இருக்காளா? இல்ல உங்க பொண்ணு இல்லையா அது? So they got associated with Hariharan and Harini that way. I need your blessings. God bless. It's always there. Yeah. Thank you so much. So I'm very, what to say, proud எல்லாம் வார்த்தை இல்ல. அதை விட I'm so very happy and so proud to be a part of this program. Thank you so much sir. Thank you. Tipu irukadu. Tipu, what do you think of this gentleman here? Of course, we all know that he's a legend. First is that, and second thing, the competition பொறுத்த வரைக்கும் என்னன்னா, of course there are a lot of newcomers, you know, coming in. But இவங்க எல்லாருமே என்னன்னா, அவர் எப்படி பாடிருக்காரு, அவர் அப்படியே பார்த்து வந்தவங்க தான் எல்லாருமே. ஸோ அவங்களுக்குள்ள செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். ஏன்னா அதில் யார் பெட்டர் ஹரிஹரன் செக் பண்ணுவாங்க. ஸோ இல்லை, எனக்கு ஹரிஹரனே வேணாம், சிங்கராக இருக்கணும். எனி நியூ சிங்கர் ஷுட் ஹேவ் his or her own way of singing, basically. அதுதான் ரொம்ப முக்கியம். That is what I'm trying to teach these kids also. Because suppose we நம்ம யாரையோ இமிட்டேட் பண்ணி பாடுறது, அந்த லெவலுக்கு போக முடியாது நமக்கு. Because that is that man's soul, basically. Like you have your individuality. That's why you are popular. Ainalda. Suppose if you are singing like somebody else only, it'll come and then it'll go, basically. So originality in singing is a must. It's a very important thing. And Tipu, you're a great singer. I love your smile in your voice. You have a smile in your voice. Thank you. Right, now we're going to have something very, very special happening here. இங்க இத்தனை பேர் நீங்க வந்திருக்கீங்க contestants. So உங்கள 10 அதிர்ஷ்டசாலிகள் இன்னைக்கு வந்து ஹரிஹரன் சார் ஆட்டோகிராஃப் பண்ண அவரோட போட்டோகிராஃப், அதே போட்டோகிராஃபை வந்து திரு கங்கை அமரன் அவரும் ஆட்டோகிராஃப் பண்ணி உங்களை வாழ்த்த போறார். So I'll request ஹரிஜி, உங்க முன்னாடி ஒரு bowl இருக்கு. If you can just pick up one chit and give me all the 100 names are here. Alright. கேரளால இருந்து இந்த நபர் வந்திருக்காரு. அவர் பேர்லயே வந்து குஷி இருக்கு. ஜாய். Josen Joy from Kerala. Josen, come here. வாங்க. Josen, how do you feel now? You're one of the lucky winners amongst the 100 people there. 100 பேர்ல ஒருத்தரா செலக்ட் ஆகி autographed by Hariharan and autographed by a legend, Mr. Gangay Amaran. என்ன சொல்றதே தெரியல. കേരളാല വന്ന് ഇവിടെ മലയാളത്തിൽ സംസാരിക്കാനല്ലേ? മലയാളം അറിയില്ല. മലയാളം അറിയാമോ? മലയാളം അറിയാം, തമിഴ് അറിയാം.
തമിഴ് അറിയാം. മലയാളത്തിലെ സംസാരം എനിക്കില്ല. இல்ல மலையாளத்துல சம்சார் இல்ல அவர் பேசாம தமிழ்ல இருந்து பேசிட்டு இருந்தார். இல்ல இல்ல சார், நான் கொஞ்சம் மலையாளத்தை இப்படி ஆட்கள்கிட்ட தான் நான் கத்துக்க முடியும் கொஞ்சம் லாங்குவேஜ்லாம். மலையாளத்துல எனக்கு சம்சாரம் இல்ல சார், சொல்லி கொடுங்க சார் கொஞ்சம். இது பல விஷயங்கள் உங்கள்ட்ட தான் மியூசிக்ல கத்துக்கிறாங்க, வார்த்தையில லாங்குவேஜ்ல கத்து கொடுக்கணும். ஓகேமா, ரொம்ப சந்தோஷமா. இப்போ பேசுங்க, நீங்க பேசுங்க சார். எனக்கு தெரிஞ்ச தமிழ் இப்ப எல்லாம் மறந்து போச்சு. அதுக்குதான் நாங்க இருக்கோம். இப்ப தமிழை மறக்கடிக்கிறதா எங்களுக்கு வேலை. இங்க வந்து தமிழ் பாட்டு பாடணும் இல்ல, தமிழ் எல்லாம் நல்லா ஞாபகப்படுத்திங்க சார். ஆக்சுவலி நான் காலையில 7:30 மணிக்கு இங்க வந்துட்டேன். அப்போ இங்க இந்த ஆடிட்டோரியத்துல 7 மணியா? 7 மணி. அப்படியா? இங்க வரும்போது யாருமே இல்லை. அப்போ நான் மேலே மாடி போய் அங்கே போய் ஒரு 2 செட்டு தூக்கலாம், 2 പ്രാവശ്യം ഉറങ്ങി എന്നെ ഊണ് കഴിച്ചോ? ഇതുവരെ കഴിച്ചില്ല. ഇല്ല. അയ്യോ, 2 പ്രാവശ്യം കുളിച്ചു 2 വാட்டி. உங்களுக்கு பிடிச்ச ஹரிஹரன் சாங் என்ன? நான் ஓடிஷன் ரண்டோட பச்சை நிறமே பாருங்களேன். பச்சை நிறமே பச்சை நிறமே கீச்சை மூட்டும் பச்சை நிறமே புல்லின் சிரிப்பும் பச்சை நிறமே எனக்கு சம்மதம் தருவே. பச்சை நிறமே பச்சை நிறமே இடையின் நிறமே பச்சை நிறமே உந்தன் நரம்பும் பச்சை நிறமே எனக்கு சம்மதம் தருவே. எனக்கு சம்மதம் தருவே, எனக்கு சம்மதம் தருவே. இடையில் காணும் கிளையின் மூக்கு விரலை பெண்ணின் வெற்றி நிலாக்கு புத்தன் புதுதாய் ரத்த ரோஜா பூமி தொட பிள்ளையின் பாதம். தேங்க்யூ ஜோசப். ஹரிஷ் சார் எவ்ரிபடி நோஸ், எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து clearly one of the best singers in the country, one of the greatest talents, greatest abilities, greatest skills in the country. எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அவர் வந்து இந்த செட் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணுறாருன்னா there can be nothing better than that. அதோட மேல் எதுவுமே கிடையாது பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு. ஸோ கிளியர்லி ஃபார் த பார்ட்டிசிபென்ட்ஸ் திஸ் இஸ் த பெஸ்ட் பாசிபிள் திங். அவங்களுக்கு can't get greater than this really. வழக்கமா உள்ள ஒரு பாட்டு போட்டிக்கு அப்படி தேர்ந்தெடுக்கிறதுக்காக நடத்தப்படுற ஒரு நிகழ்ச்சி மாதிரியோ பரிசு கொடுக்குற ஒரு நிகழ்ச்சி மாதிரியோ இல்லாம ஒரு முழுமையான குருகுலத்தை மனசுல வச்சு ஒரு மிகப்பெரிய குருஸ்தானத்துல இருந்து இந்த நிகழ்ச்சி நடத்துறார். இதுல அவரோட பங்கெடுத்துக்க பாக்கியம் கிடைச்சிருக்கிற அந்த பிள்ளைகள்லாம் சிறந்த முறையில பயன்படுத்திக்கிட்டு நிகழ்ச்சியில வெற்றி பெற்று வரணும்னு நான் வாழ்த்துறேன். ஹரிசாரோட நடத்துற இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுல எனக்கும் பெருமையா இருக்கு. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அமேசிங் ஈவினிங், என்ன கிரேட் மியூசிஷியன்ஸ் அண்ட் இவங்களுக்கெல்லாம் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த பார்ட்டிசிபென்ட்ஸுக்கெல்லாம் இவ்வளோ கிரேட் பீப்புளோட கூட உட்காந்து நாளைக்கு அவங்க கிட்ட ட்ரெயின் ஆகி அவங்க வின் பண்ண போகிறது இந்த ரியாலிட்டி ஷோஸ் உடைய பெரிய ஒரு அட்வான்டேஜ் இது. அவர் பெஸ்ட் விஷஸ் டு ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ். இன்னைக்கு இந்த ஆடிட்டோரியம்ல உட்கார்த்துக்கே கண்டிப்பா புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஏதோ பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தாதான் இந்த மாதிரி மியூசிக் கேட்கறதுக்கே கொடுத்து வச்சிருக்கணும். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் டு தி பார்ட்டிசிபென்ட்ஸ். தி எக்ஸ்ட்ரீம்லி லக்கி அண்ட் ஐ அம் ஷூர் தே ஆல் ஹேவ் a very very bright future. நாளை கண்களை பணித்த கானம். நானுனை நீங்க மாட்டேன். Somebody big has come into the field, you know, and he's a legend. புது பாடல் விழி பாட பாட ஆயிரம் நிலவே. அவரோட சேர்ந்து பாடுங்கிறது வந்து ஒரு நிஜமாவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். எதிர்பாராத அசத்தல். இந்த புதிய பிரம்மாண்டத்தின் அடுத்த அத்தியாயம் ப்ரூ கிரீன் லேபிள் ரோஸ்ட் அண்ட் கிரவுண்ட் ஹரியுடன் நான் யார் அந்த நான். Wardrobe Derby, live Derby life. Official radio partner Radio Hello 106.4 FM. Idan right number.